அனைவருக்கும் உங்கள் ரமணா ரவியின் இனிய காலை வணக்கங்கள். வெல்கம் டு அவர் ராக ஆராதனை சேனல். இந்த ராக ஆராதனை சேனலில் நான் சமீபமாக எந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணலன்னு நிறைய பேர் எங்கிட்ட நேரில் பார்க்கும்போது கேட்பாங்க. பிகாஸ் நான் நிறைய சாங்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் வெளியில் போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் எனக்கு வீடியோ போடுறதுக்கு சந்தர்ப்பங்கள் அமையலை. இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக போடலான் இருக்கேன். அதுக்கு வெரைட்டிஸாக நிறைய சப்ஜெக்டை பற்றி நம்ம பேசுவோம். இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். போர் அடிக்கிற லெவலில் இருக்காது. போர் அடிக்கிற நிலைமையில இருந்தால் நீங்களே ஆஃப் பண்ணிடுவீங்க. சரி, இன்றைக்கி என்ன பேச போகிறோம்? அப்படி இவ்வளோ நாளாக என்னோடய சேனலை பார்க்காதவங்கெல்லாம் இப்போ இனிமேல் பார்க்குறதுன்னா வெல்கம் டு அவர் ராக ஆராதனை சேனல். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எல்லோரும் சொல்கிறது. ரொம்ப நாள் ஆச்சு நானும் சொல்லி, அதனால் நானும் இப்படி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம அன்பு பற்று, இது என்ன சார் எடுப்பில் என்னமோ ஸ்கூல் பசங்களுக்கு கிளாஸ் மாதிரி அன்பு பற்று அதெல்லாம் சொல்கிறீங்களா என்னென்னு? இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சாதாரண சின்ன டிஸ்கஷன் தான். அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசலாம். அன்பு பற்று அது ரெண்டும் ஒன்றுன்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க. அன்பு வேறு, பற்று வேறு. வாழ்க்கை வேண்டுமா, வாழ்க்கை போல் தோன்ற இன்னொன்று வேணுமா? இப்போதெல்லாம் பலரும் வாழ்க்கை போல் தோன்றது தான் விரும்புகிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது. ஒரு அழகான ஃப்ளவர் இருக்குது. அந்த ஃப்ளவரை நேச்சுரல் ஃப்ளவர்கிட்ட போகிறதுக்கு பதில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸுங்களை நிறைய வாங்கி வச்சுக்க, அது மேலே ஒரு ஆசை போகும். ஏன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் அவ்வளோ அழகாக நேச்சுரல் ஃப்ளவரை விட ரொம்ப அழகாக இருக்குது. இது மாதிரி தான் நிறைய விஷயங்கள். அதாவது நேச்சுரலாக இருக்கிறத விட அன்நேச்சுரல் நம்மளோட மனசை ரொம்ப ஈர்க்குது அப்படின்னு சொல்ல வரேன். அன்பு என்பதும் பற்று என்பதும் அடிப்படையில் வெவ்வேறானது. இன்றைக்கி பலரும் காதல் என்று சொல்வதெல்லாம் இன்னொருத்தரோட தன்னோட பிணைச்சிக்கிறது தான் பற்றி அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அடிப்படையில் அது மட்டும் காரணம் இல்லை. பற்று மட்டுமே பலரும் பற்றுதலை அன்பு அப்படின்னு சொல்லிட்டு தவறுதலாக நினச்சிக்கிறாங்க. பற்றுக்கும் அன்புக்கும் சம்மந்தமே இல்லை. இதுதான் என்னோடய ஒப்பீனியன். வீதியில் நடந்து போகிற யாரோ 2 பேர், யாரோ ஒரு 3வது நபர், நீங்கள் அவங்கள வெறுக்கிறீர்களா என்ன? நம்ம இப்போ நிறைய பேர் பார்த்துட்ருப்போம். அவங்க எல்லாருமே எல்லார் பேரையும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிக்கிற லெவல் இல்லை. அதாவது சில பேரை ரொம்ப அதிகமாக நேசிச்சிருப்போம். சில பேர் சில பேர் பார்க்கும்போதே சில பேருக்கு பிடிக்காமல் போயிடும். அந்த பிடிக்காமல் போயிடுற லிஸ்ட்டில் சில பேர் வருவாங்க. அது ஏன்ற காரணம் எனக்கு கூட தெரியாது. சில பேர்கிட்ட ஐயோ இவர்கிட்ட பேசணுமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். சில பேர்கிட்ட சௌக்கியமா அப்படின்னு கேட்டு போகிற தோணும். இது வேறு ஒன்றும் இல்லை. நாணயத்துக்கு 2 பக்கம். பூவா தலையா அப்படின்னு காயின் போட்டு பார்க்குறமே மேட்ச்சில், அதே மாதிரி தான். ஒரு பக்கம் பூ விழுந்தால் அன்பு வெறுப்பாகிவிடும், பூ விழுந்தால் அன்பு, தலை விழுந்தால் வெறுப்பு. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இது பண்ணி காயின் பண்ணி போட்டோம்னா அந்த பூ ஒரு பக்கம் அன்பு, இன்னொரு பக்கம் வெறுப்பு. இது 2 தான் இருக்குது. அதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் நான் சொல்கிறது. அன்புக்கும் வெறுப்புக்கும் கூட ஒன்றுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அன்பும் பண்பும் ஒன்றுக்கொன்று சம்பந்தமே இல்லை. ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, நான் இப்போ சொன்னேன் பாருங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு அழகான மலர் மாதிரி உங்கள் வாழ்வில் மலருக்கு இடம் அமைகிறது என்றால் ஏகப்பட்ட பிரச்சனை தான். ஏன்னா அதை பார்த்துக்கணும், பராமரிக்கணும். இப்போது நம்ம வீட்லேயே ஒரு கார்டன் போடுறோம்னா, ஒரு அழகாக ஒரு மல்லிகைப்பூ செடி வைக்கிறோம்னா அதை பராமரித்தா தான் ஒரு அழகழகாக குண்டு மல்லிகைப்பூ அழகாக கொடுக்கும். அது எதுவும் இல்லாமல் நம்ம பிரயோஜனமே கிடையாது போடுறதில்ல. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் வாழ்க்கையில், இது ஒரு செடி வச்சோம்னா கூட நம்மளுக்கு அந்த இது வேணும். அது இல்லைன்னா நம்ம என்னென்ன பாடுபடுறது பிரயோஜனம் இல்லைன்றதை சொல்ல வரேன். மிகவும் அதாவது ஒரு செடியை வச்சுட்டோம்னா அதன் பேர்லேயே கான்சன்ட்ரேஷன் போகுது இல்லை. கார்த்தால தண்ணி ஊற்றினோமா, வெயில் காலமாச்சு, ஐயோ அது திருப்பியும் வாடி போயிடுமா, இத்தனையும் நம்ம பார்த்துக்குறோம். அப்படியே நம்ம பார்த்து பண்ணினாலும் சில மலர்கள் நல்லா இருக்குது, சிலது செடி பழாக தான் போடும். இது பற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா. அடுத்து இது பிளாஸ்டிக் பூ போன்றது. அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன். உங்கள் வீட்டில் பிளாஸ்டிக் பூ நிறைய இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. மாத கணக்கில் நீங்கள் அதை க்ளீன் பண்ணலையோ அதை பற்றி எதுவுமே தொடக்கூட வேண்டாம். அது பாட்டுக்கு இருக்கும். என்றைக்கான ஒரு நாள் சும்மா ஒரு துணியிலையோ டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிங்கன்னா தான் அது படிச்சுன்னு தெரியும். மற்றபடி இது துடைக்கலைன்னா கூட ஒன்றும் பழாக போகிறதில்ல.
உண்மையான மலர்களை விடவும் கூட பிளாஸ்டிக் பூக்கள் அழகு மிகுந்து நம்ம வடிவமைக்கலாம். அவற்றில் வந்து நறுமண திரவியங்களை தெளித்து வைக்கலாம். பல விதங்களில் அதை பயன்படுத்தலாம். பல வருஷங்களுக்கு அவள் அப்படியே தான் இருக்கும். பற்று அப்படிங்கிறதும் அப்படித்தான். ஆனால் அன்பு வந்து இப்படி இல்லை. நாளை காலையில் அது பனி போல் மறையலாம். அன்பால் வந்து எந்த பயன்பாடும் இல்லை. அது வசதியாக கூட இல்லை, தொல்லை தான் தருது. நிறைய விஷயங்கள் அன்பு செலுத்துகிறவங்க நிறைய பேர் தொல்லை நிறைய அனுபவிக்கிறாங்க. என்னடா நான் அப்படி சொல்கிறேனேன்னு சொல்ல வரேன். அதுக்கு பின்னாடி டெஃபினேஷன் சொல்கிறேன். இங்கு தான் நம்மளுக்கு வாழ்க்கை வேண்டுமா? வாழ்க்கை போல் ஒன்று வாழ்க்கை கிடையாது, வாழ்க்கை மாதிரி. அது நல்லபடியாக இருக்கும், கெட்டபடியாக இருக்கும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். அதுதான் நம்ம எல்லாருடைய ஆசையும். ஏன்னா பெரும்பாலான நேரங்களில் வாழ்க்கையை வாழ்வது குறித்து எண்ணிக்கொண்டிருக்காங்கிறதுக்குள்ள வாழ்ந்ததாக வந்து யாருமே, அதாவது இப்போ வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை நல்லது அப்படின்னாப்பிலேயே யாரும் உணர்றது கிடையாது. ஆக்சுவலாக அது என்னென்ன உணரக்கூடியது இல்லை, அனுபவிக்கக்கூடியது. அது வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு பற்றுன்ற பிளாஸ்டிக் பூ வந்து பல வகையில் வசதியானது தான். ஆனால் எப்போதுமே உங்கள் வாழ்க்கையில் பற்று இருக்கிறதோ அப்போவே கூட பதட்டமும் செய்து வரும். ஆமாம், அது பைத்தியக்காரத்தனமாக பெருகும். உதாரணமாக அதுக்கும் உதாரணம் சொல்கிறேன். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் 5 மணிக்கு திரும்ப வேண்டிய குழந்தை வந்து 6 மணி மட்டும் வரலையே, ஐயோ எல்லா பசங்களும் வந்துடுது, ஏன் இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு தாய்மார்கள்லாம் வாசலுக்கு உள்ள கலைஞ்சிட்ருப்பாங்க. இல்லைன்னா எந்த ஸ்டாஃபிங்கில் கொண்டு வந்து விடுவானோ அங்கே போய் நிற்பாங்க. அந்த குழந்தை 7 மணிக்கும் வரலைன்னா என்னமோ நடந்து போச்சு, என் பிள்ளைக்கு என்னமோ நடந்து போச்சு, நான் யாரை கேட்பேன், இது பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட போய் கேட்டு வரேன், எதிர் வீட்டு அக்கா கிட்ட கேட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு பதட்டம் நம்மளே அறியாமல் வரும். 8 மணி ஆகியும் வரலைன்னா பைத்தியம் பிடிச்சாப்புல போய் ஆகிடும். இந்த 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 படிநிலைகளை கடைசியில் உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சது போல் ஆகிறது பாருங்கள். படிப்படியாக எட்டுற இந்த பைத்திய நிலை பெரும் பாதிப்பை தான் நம்மளுக்கு ஏற்படுத்திக்கிறது. அன்பு வலி தராது. யார் மீதாவது நீங்கள் அன்பாக இருக்கிறீங்கன்னா அவங்களோட இருக்கையில் அந்த உடனிருப்பை வந்து உணர்ந்து மகிழ்வீங்க. நீங்கள் முயல்வதெல்லாம் யாரோ ஒருவருடன் 2 கலப்பதற்காக இல்லை. இது யாரோ பிரபஞ்சத்துடன் கலப்பதற்கான இயக்கம். பிரபஞ்சம்னா இந்த உலகம், எல்லாரோடையும் சேர்ந்து போகணும், அதுதான் எல்லாருடைய ஆசம். உடல் அளவில் யாருடனாவது நீங்கள் ஒன்றி விட முடியுமா? ஒரு வினாடி ஒன்றியதை போல் தோணும். ஆனால் அதே சமயத்தில் பிரிஞ்சிருக்காப்பில் தான் தெரியும். ஆனால் எதனோடாவது ஒன்றி போக விரும்பினா அது உடல் கடந்ததாக இருக்கணும். தியானம்தான் அதுக்கு உண்மையான வழி. இந்த தியானம் பண்ணுறது பாருங்கள், உடலுடைய பிணைப்பையும் எல்லைகளையும் நீங்கள் தாண்டி போகும்போது உடல் வந்து அதிரும், கண்ணீர் பெருகும். ஒருவர் அறிந்த எதனை விடவும் இந்த ஒருமையின் பரமசம் முழுமையாக தரக்கூடியதும் அடுத்த பரிமாணத்தில் கொண்டு சேர்க்கக்கூடியது தான் என்று சொல்லிட்டு இதை சொல்கிறேன். இப்போது அன்பு பற்று இது 2 பற்றி நம்ம ஓரளவுக்கு டெஃபினேஷனில் தெரிஞ்சுட்டுருப்போம். நம்ம அடுத்த வர எபிசோடில் வேறு எதனா கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்குற லெவலே சொல்கிறேன். அதுவரையில் உங்கள் எல்லாரிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பிற்கு நேரம் ரவி. வணக்கம்.